சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஒரு வாரமும் முகவுரையாக சில விஷயங்களை சொல்லித்தான் நாம் சத்தியத்துக்குள்ளே போக வேண்டியது இருக்கிறது. என்னால் குறுகிய நேரத்திலே நாம் சில காரியங்களை வார்த்தைக்கு ஒருமுறை தான் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். என் ஜனங்கள் என்னை நேசிக்கிற, என்னை ஆராதிக்கிற, என்னை சேவிக்கிற, ஆமை எனக்கு உண்மையாயிருக்கிற என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள். ஏசாயா 5:13 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சிறைப்பட்டு போகிறார்கள். ஐயா, பல வருஷமா தேவனை தேடுறாங்க, நல்ல குடும்பம், நல்ல தெய்வ பிள்ளைகள், குற்றம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, உயர்வு இல்லை, நன்மை இல்லை, விரும்பத்தகாத சில காரியங்கள் நடந்து முடிந்து விடுகிறது. ஐயா, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் அங்கலாய்ப்படு சொல்லுங்க, ஐயோ என் ஜனம் அறிவில்லாமையினால சங்கரமாகிறார்களே, ஐயோ என் ஜனம் அறிவில்லாமையினால பலவிதமான சிறையிருப்புகள் இருக்கிறார்களே. வியாதி என்ற சிறை, தரித்திரம் என்ற சிறை, கடன் என்ற சிறை, ரகசிய பாவம் என்ற சிறை, பலவிதமான சிறையிருப்புகள் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன? அறிவில்லையே. என்ன அறிவில்லை? இயேசு அதற்கு பதில் சொல்லுகிறார். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றால் என்ன? அது வேற ரூட்டில் போகும். ஆனால் சத்தியத்தை எங்கே தேடுவது? யோவான் 17:17 நான் சொல்லிய இந்த உபதேசத்தினாலே சுத்தமானீர்கள், வசனமே சத்தியம். வசனத்தில் இருந்து சத்தியத்தை அறியணும். அந்த தாகம் நமக்குள்ள பெருகணும். அறிந்து அதன்படி வாழ எவர்கள் அபியாசப்படுத்துகிறாங்களோ அவர்கள் அது விடுதலையாக்கும், அது உயர்த்தும், அது மேன்மைப்படுத்தும், அது ஓகோன்னு அவங்களை வாழ வைக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது, எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சரி, நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். நீதிமொழிகள் 21:31 ஒரு சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அநேகர் ஜெயத்தை மட்டும் பிடித்து கொண்டார்கள். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஓகே, கொடுக்கிற தேவன் தான். ஆனால் இந்த வசனத்துடைய முழுமை அதுவல்ல. யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். அதாவது ஒரு குதிரை யுத்த குதிரையா மாறத்தான் ஜெயம், வெற்றி, மேன்மை, உயர்வு, ஆசீர்வாதங்கள், நன்மைகள். வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ யுத்த குதிரையா மாறணும். 10:3 சகரியாவில் வாசித்தோம். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது ஜனத்தை யுத்தத்திலே சிறந்த குதிரையாக மாற்றுவார், நிலைநிறுத்துவார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதா கோத்திரம். நம்மை தேவன் யுத்த குதிரையாக மாற்ற விரும்புகிறார். நாம் மாற வேண்டும் என்று அவர் அங்கலாய்க்கிறார். யுத்த குதிரையாக மாறும் பொழுதுதான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஜெயமா இருப்போம், மேன்மையா இருப்போம், பிரமிக்கத்தக்க வாழ்க்கை வாழ்வோம். அப்படியானால் யுத்த குதிரை எப்படிப்பட்டது? யுத்த குதிரையின் தன்மைகள் என்ன என்பதை ஒரு பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட்ல இன்னொரு பாயிண்ட்ல பாதியை முடிச்சிருக்கிறோம். நிதானமாய் தியானிப்போம். யோபின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 19வது வசனம். குதிரைக்கு நீ வீரியத்தை வைத்தாயோ? ஐயா, யுத்த குதிரை அதுக்குள்ள வீரியம் உள்ளது, பலன் உள்ளது. பார்வோன் ரதத்தில் பூட்டப்பட்டிருக்கிற குதிரைகள், ரதத்தில் இருக்கிற குதிரைகள் பியூட்டிஃபுல்லா இருக்கும். சவாரி செய்ய பயன்படுற குதிரைகள் ஆர்டினரி ஹார்சஸா இருக்கும். ஆனால் யுத்த குதிரை அப்படி இல்லை. அது பார்க்க பியூட்டிஃபுல்லா இல்லாட்டாலும் சரீரம், நரம்பு, தசை, எலும்பு அது வைரம் பாய்ந்ததாக இருக்கும், அது முறுக்கேறினதாக இருக்கும், அது பலன் உள்ளதாக இருக்கும். அப்படி சொல்றாரு, நீ வீரியம் உள்ளவனாக இருக்கணும், நீ பலசாலியா இருக்கணும். அதைத்தான் வேதம் சொல்லுது. பவுலும் சொல்லுகிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவையெல்லாம் கிடையாது, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக, பிசாசின் அரண்களை சாத்தானுடைய அஸ்திவாரத்தை அசைக்கத்தக்கதாக, அவனுடைய கிரிகளை உடைத்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. எங்க ஆயுதம் காட் ஸ்ட்ரென்த், தேவ பலன். பவுல் எபேசியர் 6:10 சொல்லுகிறார், கடைசியாக என் சகோதரரே தாழ்த்தி சொல்லுகிறார், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படு. எவ்வளோ சத்தியம் இருக்கு, அதெல்லாம் சொல்லலை, இதை ஹைலைட் பண்றாரு. நீ பலப்படணும், நீ வீரியம் உள்ளவனா மாறணும்.
சங்கீதம் 84:5-6 வாசிக்கிறோம், உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான், அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கி ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள். ஐயா, பலன் அதிகரிக்க அழுகையின் பள்ளத்தாக்க வராதுன்னு சொல்ல வரும், ஆனால் அவர்கள் அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள். ஹல்லேலூயா. வனாந்தர வயல்வெளியாய் மாறும், கண்மலையில் நீரூற்று உண்டாகும். அன்பு தேவ ஜனமே, யுத்த குதிரையாக நீங்கள் மாற வேண்டும். யுத்த குதிரை என்ற முதல் தன்மை அது வீரியம் உள்ளது, அது பலன் உள்ளது. ஐயா, எதுல பலன், எதுல வீரியம்? எபேசியர் 3:16 பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல வல்லமையா பலப்படணும். ரீஇன்ஃபோர்ஸ் கான்கிரீட்னு ஒரு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. எப்படி ஆர்சி ரூஃப் ஸ்ட்ராங்கா இருக்குதோ, ஆர்சி ரூஃப், அதே போல ஆவில அரக்கனா மாறு, ஆவில பலசாலியா மாறு, ஆவில ஸ்ட்ரென்த் அதிகரிக்கட்டும். வல்லமை தேவை, பாட்டு தேவையில்லை. ஐயா, எனக்கு வரம் தேவையில்லை, ஜெபம் கனி தேவையில்லை. உள்ள பலன் அதிகரிக்க ஆமே, உள்ளான மனுஷனை வீரியம் அதிகரிக்க 9 வரங்களும் தேவையான சமயத்தில் தேவையான இடத்துல தானா வெளிப்படும். ஆவின் கனியில் இருக்கிற 9 ஃப்ளேவர்ஸ் 9 ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படும். நீங்கள் மாறிக்கொண்டே இருப்பீர்கள். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு 200 மாடி 300 மாடி 400 மாடி கட்டடம் உயரமா இருக்கு. எல்லாரும் பார்த்து பிரமிப்பா பார்க்குறாங்க, ஆச்சரியமா பார்க்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்? கண்ணுக்கு தெரியாத அஸ்திபாரம். அது எவ்வளவு ஆழமா எவ்வளவு அகலமா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் எல்லாரும் பிரமிக்கத்தக்க கட்டடத்தை எழுப்ப முடியும். இன்னைக்கு நீங்க அற்பமாறு என்ன பண்றீங்களா? உங்களை எல்லாம் அசட்டை பண்றாங்களா? ஆத்துமாக்கள் சபையில் இல்லையா? தேவனால பயன்பட முடியலன்னு கலங்குறீங்களா? எல்லா பக்கத்திலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா? எல்லாத்திலும் தோல்வியான நிலைமையில இருக்கீங்களா? உங்களை எல்லாரும் பிரமிக்கணுமா? பிரமிக்கத்தக்க வாழ்க்கை நீங்க வாழணுமா? அப்பா, இவங்க இவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்காங்களே, எப்படி இவ்வளவு பயன்படுறாங்களே எல்லாம் சொல்லணுமா? அநேகரை நீங்க பார்த்து சொன்னீங்க, உங்களை அநேகரை பார்த்து சொல்லணுமா? வேதம் சொல்லுது, அஸ்திபாரத்தை போடு. கண்ணுக்கு தெரியாத அஸ்திபாரத்தை ஆழமா போடு. ஆமென். உள்ளான மனுஷன்ல பலன் அதிகரிக்க தீர்மானம் பண்ணுங்க. ஒரு மரம் சொன்னேன், ஒரு மரம் பெருமழை பெருங்காற்று பெருவெள்ளம் வருது, எல்லாம் கீழே சாயுது. ஆனா ஒரு மரம் மட்டும் கம்பீரமா இருக்குது, பூத்து காய்த்து கனி கொடுக்குது, அது அசைக்கப்படாம இருக்குது. ரீசன் என்ன தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத வேறு ஆழமா இருக்கு, அகலமா இருக்கு, இறுக பற்றி கொண்டிருக்கிறது பூமியை. ஹலோ, உள்ளான மனுஷன், அதை பற்றி டீட்டெயிலாக சொன்னேன். உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் தான் ரியல் மேன். உண்மையான மனுஷன் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட கூடாரம் தான் இந்த சரீரம் மனுஷன் கிடையாது. மனிதன் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட கூடாரம். இது சரீரத்துக்கு புறமான மனுஷன் என்றும், உள்ள இருக்கிற ஆவி ஆத்மாவுக்கு உள்ளான மனிதன் என்று வேதம் அழைக்கிறது. மறைந்திருக்கிற மனிதன் ஆவி மனிதன், உள்ளான மனுஷன் என்று வேதம் அழைக்கிறது. அதுல பலன் அதிகரிக்கணும். ரைட், பலன் அதிகரிக்க என்ன செய்யணும்? ஒரு காரியத்தை ஜஸ்ட் துவக்கி நம்ம பார்த்துருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை எடுத்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் யாமேன் ஸ்தோத்திரம் அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அப்படி என்ன பாடு வந்தாலும் அவங்க ஜெய கம்பீரமாக இருப்பாங்க. அவங்க உயர எழும்புவாங்க. அவங்க உயர பறக்கிற கழுகுக்கு சமானம். யாமேன். மழை போல பிரச்சனை வந்தாலும் அவங்க ஈஸியாக டேக் ஓவர் பண்ணுவாங்க. பதற்றப்பட மாட்டாங்க, ஆத்திரப்பட மாட்டாங்க, அங்கலாய்க்க மாட்டாங்க. ஏன்னா உள்ள பலன் இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆவில பலன் பெருகும். கர்த்தருக்கு காத்திருப்பது என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் தனித்து உறவாடுவது, தனி ஜபம். ஆமென். நமக்கெல்லாம் ஒரு முன் மாதிரியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நமக்கு மூத்த சகோதரன். அநேகர் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து பூமியில் 100க்கு 100 மனிதனாக 100க்கு 100 தேவனாக கடவுளாக இருந்தார். ராங் கான்செப்ட், தப்பு. அவர் 100க்கு 100 மனிதனாக மட்டும்தான் இருந்தார். ஆனால் கவனிங்க, 100க்கு 100 டிவைன் பவர், டிவைன் நேச்சர், தெய்வீக சாயல், தெய்வீக வல்லமை அப்படியே வெளிப்பட்டுச்சு. ரீசன் என்ன தெரியுமா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லத்தக்க விதத்தில் பிதாவோடு இருக்கிற
ஆழமான சரியான நிரந்தரமான உறவு. அதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? ரா முழுவதும் ஜெபித்தார். அதிக இருட்டோடே போய் ஜெபித்தார். வனாந்தரம் இடத்து போய் தனித்திருந்தார். கெத்செமனே தோட்டத்துக்கு அடிக்கடி போய் ஜெபித்தார் 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 ஜெபித்தார். இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் அவர் சோதிக்கப்பட்டான்னு வாசிக்கிறோம், ஃபாஸ்டிங் பீரியட். ஆனால் வேதம் சொல்லுது, ரிட்டர்னில் வரும்போது பரிசுத்த ஆவியானவரின் பலத்தோடு திரும்பி வந்தார். ஹல்லேலூயா. அவருக்குள்ள தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆவியில பலன் அதிகரித்திருந்தது. வீரியமுள்ளவராக இருந்தார். பேய்லாம் நடுங்கிச்சு, பேய்கள் நடுங்கினது, இயற்கைகள் நடுங்கினது. அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு தேவ ஊழியரே, உங்களை எல்லாரும் பிரமிப்பா பார்க்கணுமா? ஆச்சரியமா பார்க்கணுமா? லட்சங்களுக்கு தேசங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கணுமா? நீங்க ஆமேன். உங்களை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வு வரணுமா, மேன்மை வரணுமா? நேரத்தையும் சமயத்தை ஒதுக்குங்க. 4 ஜாமத்தில் எழும்புங்க. 3 to 6 4 ஜாமத்தில் ஒரு பொருத்தனை பண்ணி உறவாடுங்க. ஆமேன். தனியா தேவனோடு சஞ்சரிங்க. எப்போதும் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம், தேவ சமூகத்தில் மரியாதை போல காத்திருக்கிற அனுபவம் அதிகரிக்கட்டும். மணவாளனை பார்த்து சொல்லுகிறார் உன்னத பாட்டு புஸ்தகம். ஒரு மணவாளர் மணவாட்டி உரையாடுகிற சம்பாஷிக்கிற ஒரு புத்தகம். மணவாளன் இயேசுவாகவும் மணவாட்டி நாமாகவும் வைத்து அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். மணவாட்டி சொல்லுகிறாள், ராஜா என்னை தமது அறைகளுக்குள் அழைத்துக் கொண்டு வந்தால் நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழுவோம். யார் மணவாட்டி? எந்த மணவாட்டியை இயேசு ஆஸ்வதிப்பார்? எந்த மணவாட்டியை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார் தெரியுமா? தனி அறையின் அனுபவம் உள்ளவள் தான் மணவாட்டி. ஆமன். மணவாளனோடு சஞ்சரிக்கிறவள், மணவாளனோடு நேரத்தை செலவழிக்கிறவள் மணவாட்டி. எவ்வளவு நேரம் ஆண்டு பிரசனத்தில் அமர்ந்திருக்கீங்க? எவ்வளவு நேரம் உறவாடுறீங்க? என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை அது, ஆண்டவரே மணிக்கணக்க நாள் கணக்கு உங்கள் பிரசனத்தில் காத்திருக்க பலனும் கிருபையும் பெருகட்டும் ஆண்டவரே, பெருகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹலோ, இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க. கேள்வி கேட்குறீங்க, பெருமூச்சு விடுறீங்க, பதறீங்க, யாரை குறை சொல்றீங்க? உங்க மனைவியை குறை சொல்லிட்டு இருக்கீங்க, ஹஸ்பண்டை குறை சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க பெத்த தாய் தகப்பனை குறை சொல்றீங்க, உங்க பெத்த பிள்ளைகளை குறை சொல்றீங்க, சிலர் உங்க சபையை குறை சொல்றீங்க, சிலர் உங்க ஊழியக்காரரை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நோ, நீங்க தேவ சமூகத்தில் காத்திருந்தீங்களா? மணிக்கணக்கா தேவ சமூகத்தில் உறவாடுறீங்களா? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். சங்கீதம் 24. அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல் என்ன தெரியுமா? அவர் வாசலில் துதியோடும். கதவு என்ன தெரியுமா? உன் அரைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. கதவுனா ஜபம், வாசல்லாம் துதி. அப்ப எங்கெல்லாம் ஜபமும் துதியும் அதிகரிக்குதோ, எவர்களெல்லாம் தேவ சமூகத்தில் மணிக்கணக்க காத்திருக்கிறாங்களோ, அங்கே மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஆமென் அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஹலோ, வானம் எல்லாருக்கும் திறக்கப்படாது, ஜெபிக்கிறவனுக்கு தான் திறக்கப்படும். தேவ சமூகத்தில் மணிக்கணக்க காத்து கிடக்காம பாருங்க, விழுந்து கிடக்காம பாருங்க, ஆமென், அவர்களுக்கு தான் திறக்கப்படும். அங்கங்க ஓடாதீங்க, பொறுப்புகள் எல்லாம் தூக்கி உதறி தள்ளுங்க, தேவ சமூகத்தில் காத்துருங்க. எனக்கும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். ஆமென், பொறுப்புகளை உதறி தள்ளுங்கள். ஆமென், வேண்டாம், தேவ சமூகத்தில் அரை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் உறவாடுங்கள். அவர்களுக்குத்தான் வானம் திறக்கப்படும். பேதுரும் யோவானும், பேதுரு சூப்பர் சீனியர், யோவான் சூப்பர் ஜூனியர், 2 பேரும் ஆலயத்துக்கு போனாங்க. எப்போ போனாங்க தெரியுமா? ஜப வேளையாகிய 9ஆம் மணி வேளை, 12 மணி நேரம். நமக்கு 12 மணி பசி எடுக்கிற நேரத்தில் அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஜப வேளையை. போகும்போது தாயின் வயிற்றுல பிறக்கும் போதே சப்பானியாக பிறந்த ஒருவன் இருக்கிறான், பிச்சை கேட்குறான். இவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, வெள்ளி பொண்ணு இல்லைப்பா, ஆனால் ஒன்று இருக்குது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எழுந்து நட. கால்களும் கைகளும் பலன் கொண்டது. அன்றைக்கு ஏறக்குறைய 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு பிரசங்கத்தில் ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு அற்புதத்தில் ஏறக்குறைய 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு மிராக்கிள். யாரை கொண்டு செஞ்சா தெரியுமா? ஜப வேளையாகி 9ஆம் மணி நேரத்துக்கு போனாங்க. பார்த்தீங்களா?
ஐயா, ஜெபிக்கிறவனை கொண்டுதான் தேவ சமூகத்தில் மணிக்கணக்க நாள் கணக்க விழுந்து கிடக்காம பாருங்க, சஞ்சரிக்கிற பாருங்க, அவனை கொண்டுதான் அற்புதங்களை செய்ய முடியும். ஏன்னா காத்திருக்க காத்திருக்க, சஞ்சரிக்க சஞ்சரிக்க, உறவாட ஆவியில பலன் அதிகரிக்கும், உள்ளான மனுஷ பலன் அதிகரிக்கும். அவன் யுத்த குதிரையாக மாறுகிறான். யுத்த குதிரைக்கு தான் ஜெயம். தொடர்ந்து நாம் தியானிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போமாக. கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, சத்தியத்தை அறியணும், அறிந்து அதன்படி வாழ்ந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறீங்கப்பா. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ யுத்த குதிரையை மாற்ற விரும்புகிறீர். யுத்த குதிரை வீரியம் உள்ளது என்று தியானித்தோம். ஒவ்வொருவரும் உள்ளார் மனுஷில் பலன் அடையணுமே, வீரியம் உள்ளவர்களாய் மாறணுமே, யுத்த குதிரையை மாறணுமே. அதற்கு கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு தனி ஜெப ஆவி, ஒரு தனித்து உறவாடுகிற ஆண்டவரே, அந்த 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 கிருபை பெருகட்டுப்பா, அந்த வாஞ்சை பெருகட்டுப்பா. காத்திருந்து ஆவியில பலனை அதிகரித்து பிரமிக்கத்தக்க வாழ்க்கை வாழ அனுகிரக செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.